அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். அல்லாஹுவின் பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. திருக்குர்ஆன் அத்தௌபா 9வது அத்தியாயம் 34வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களை நிறைவேற்றுவதால் நன்மை கிடைப்பது போன்று அல்லாஹ் தனக்கு வழங்கிய செல்வத்தை ஒருவர் அவனுடைய கட்டளையின் அடிப்படையில் செலவிட்டாலும் அவருக்கும் அதற்காக பன்மடங்கு நன்மைகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், வணக்க வழிபாடுகளில் ஒருவர் குறை செய்தால் தண்டனை வழங்கப்படுவது போன்றே அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவனுடைய பாதையில் செலவிடாமல் தடுத்து வைத்துக் கொண்டால் அதற்காகவும் கடும் தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்கை செய்கின்றது. அந்த வரிசையில் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவனுடைய பாதையில் செலவிடாதவருக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு என்று அல்லாஹ் கண்டனம் தெரிவிக்கின்றான். இதுபோன்ற எச்சரிக்கைகளுக்கு பயந்து அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்தை நல் வழியில் செலவிடக்கூடிய தாராள மனப்பான்மையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.